ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அன்னை சுயம்பாக எழுந்தருளி ஒரு கீற்றுக் கொட்டகையில் இருந்த நாட்களில் அருள்திருள் அடிகளார் மூலம் அருள்வாக்கு அளித்த நாட்கள் அவை. ஆடிப்போர விழா நெருங்கிற சமயத்தில் அன்னை தொண்டர்கட்கு அலங்காரம் செய், இன்னின்ன ஏற்பாடுகளை செய்து கொள் என்று கூறினாள். மகனே, விழாவைச் சிறப்பாக நடத்து, கலை நிகழ்ச்சிகள் வை கூறிக்கொண்டே வந்தாள். வருமானமே இல்லாத நிலையில் இப்படி ஆடம்பரமாக விழாக்களை நடத்து என்று அம்மா சொல்கிறாளே என்று தொண்டர் சிலருடைய உள்ளம் நினைத்தது. அவர்களின் எண்ண ஓட்டத்தை அறிந்து அன்னை கூறினாள். இன்று எண்ணி எண்ணி பார்த்தாலும் அவள் கருணையை எண்ணிக் கண்ணீரை வரவழைக்கும் வார்த்தைகள் அவை. அப்போதெல்லாம் அன்னையின் இந்த பீடம் எளிமையாகார வாரம் இல்லாமல் இருந்த காரணத்தால் விபரம் தெரிந்த பக்தர்கள் சிலர் மட்டுமே வந்து அருள்வாக்கு பெற்று நன்மை அடைந்தனர். சிலர் யாரோ ஒரு வாத்தியார் குறி சொல்கிறார் என்றே அலட்சியப்படுத்திவிட்டுச் சென்றனர். சாலை வழியே சென்றவர்கள் அந்த ஓம் சக்தி மேடை எதிரில் நின்றபடியே வேடிக்கை பார்த்துவிட்டு சென்றார்களே தவிர, உள்ளே வந்துதான் கும்பிட்டுவிட்டுச் செல்வோமே என்ற எண்ணம் பலருக்கு வந்ததில்லை. ஏன்? இங்கே ராஜகோபுரம் இல்லை, பிரகாரங்கள் இல்லை, கண்ணை பறிக்கும் மண்டபங்கள் இல்லை, கடைகள் இல்லை. ஒரு கீற்றுக் கொட்டகையில் அல்லவோ அம்மா எழுந்தருளியிருந்தாள். அந்த நாட்களில்தான் அம்மா கூறினாள், மகனே, இந்த விழாக்கள் எல்லாம் எனக்காக அல்லடா. இந்தப் பக்கம் வருகிறவன் எல்லாம் அந்தச் சாலையில் நின்றபடியே வேடிக்கை பார்த்துவிட்டு போகிறானே தவிர ஓரடி எட்டி வைத்து உள்ளே வரமாட்டேன் என்கிறான். அவன் ஓரடி எடுத்து வைத்து என் மண்ணை மிதித்தால் அந்த ஒரு காரணத்திற்காகவே ஒரு பலனை கொடுக்கலாம் என்று பார்க்கிறேன். மகனே, வரமாட்டேன் என்கிறான். மகனே, நீங்கள் இப்படி விழாக்கள் வைத்தால், விளக்குகள் போட்டால் என் மண்ணை மிதித்து உள்ளே வருவான். நானும் அந்த ஒரு காரணத்திற் கச்சேரி என்று ஒன்று வைத்தால் அதை வேடிக்கை பார்க்கவாவதுக்காக ஒருபலனை அழித்து விடுவேன் மகனே. எனவே விழாக்கள் எனக்கல்லடா, உங்களுக்காகவே என்றாள் அம்மா. கொளுத்தும் வெயிலில் 4 மணி நேரம் பெண்களும் ஆண்களும் இந்த ஆடிப்பூரத்திற்கு கால் கடக்க நின்று இந்த வருட ஆடிப்பூர விழாவைக் கண்டபோது அந்த நாள் ஞாபகம் வருகிறது. வேடிக்கை பார்க்க மண்ணை மிதித்தாலே ஒருபலன் தருவேன் என்றாளே அம்மா. கால்கடக்க நின்றீர்களே, 4 மணி நேரம் தவம் இருந்தீர்களே, பொறுமையை கடைபிடித்தீர்களே. ஓ, எங்கள் தாய்க்குலமே, உங்களை எல்லாம் அம்மா விட்டு விடுவாளா என்ன? உங்கள் 4 மணி நேர தவத்திற்கு அவள் கருமச் சட்டம் நிகழ்ந்து கொடுக்காமல் போகுமா என்ன? அவள் கருணை நீரில் நனைகிற வேளை ஒன்று வரும், அப்பொழுது இதனை உண்ணுவீர்கள், அனுபவிக்கப் போகிறீர்கள். இப்படித்தான் பல லட்சம் ஆன்மாக்களை இங்கே அம்மா சேர்த்து வைத்திருக்கிறாள். பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை பக்குவப்படுத்தி வருகிறாள். ஆனாலும் என்ன? பெண்களுக்கு இருக்கிற சாமர்த்தியம் ஆண்களுக்கு வரமாட்டேன் என்கிறதே. வார வழிபாட்டு மன்றங்களில் பெண்கள் கூட்டத்தை விட ஆண்கள் கூட்டம் குறைவாக உள்ளதே. இவர்கள் கருமவினைகள் எப்படிக் குறையும்? சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஆடிப்பூர விழாவிற்கு வந்த பக்தர்கள் எண்ணிக்கை அதிகம். புற்று மண்டபத்தே நாகசக்கரம். இந்த ஆடிப்பூர விழாவின் போது 2 வேள்விக் குண்டங்களை மட்டுமே அமைத்துக் கொள்ளும்படி அம்மா சொல்லியிருந்தாள். அந்த வேள்விச் சக்கரங்களில் பூசைக்கு வைக்கப்பட்ட பொருள்கள் புதுமையானவை. அந்த நாக சக்கரத்தை மேல் தளத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே அதன் பொலிவு புலப்படும். அந்த நாகத்தின் தலைப்பகுதியில் ஒரு கலசம், அதன் வால் பகுதியில் காமாட்சி விளக்குகளின் வரிசை, நாகத்தின் உடற்பகுதியில் சில சக்கரங்கள், ஒரு அறுகோணச் சக்கரம், அதற்குள்ளே 108 ஓம் சக்தி விளக்குகள், அந்த அறுகோணச் சக்கரத்துக்குள்ளே ஒரு சதுர வடிவச் சக்கரம், அந்தச் சக்கரத்தில் பல்வேறு வகை செடி கொடித்தாவர வகைகள், அதற்குள்ளே மற்றொரு சக்கரம், அதற்குள்ளே பரப்பி வைக்கப்பட்ட அரிசி, அதன்மேல் ஒரு சக்தி கலசம், ஒரு வட்டம், அதற்குள் ஒரு அறுகோணம், அந்த அறுகோணத்திற்குள் 3 சதுர வடிவச் சக்கரங்கள், இடையிடையே பூசை பொருள்கள், அடுத்தபடி எண்கோணச் சக்கரம், அவற்றில் நவதானியங்கள். புற்று மண்டபத்தே செய்யப்பட்ட வேள்விச் சக்கர பூஜை இது. கருவறை மண்டபத்தே. கருவறை மண்டபத்தே ஒரு அறுகோணச் சக்கரம், அதற்குள்ளே ஒரு சதுரம், அந்தச் சதுரத்திற்குள்ளே ஒரு முக்கோண சக்கரம், இதன் கீழே வட்டவடிவில் மற்றொரு சக்கரம்.
வட்ட வடிவமாக அமைந்த சக்கரத்தினுள்ளே 6 தளங்கள் இருந்தன. அவற்றிலுள் மேக்னசை, கிராபை, சிவப்பு வண்ணக் கற்கள், நிலக்கரி, குவார்ட்ஸ், மஞ்சள் வண்ணக் கற்கள். நடுநடுவே மலர் அலங்காரம். 10 வகையான கனிமப் பொருள்கள், இயற்கைப் பொருள்கள், பூக்கூடைகள், குங்குமச் சிமிழ்கள், மலையாள விளக்குகள், செப்பு டாலர்கள், வெள்ளி டாலர்கள், தங்க டாலர்கள், மண் செப்பு கலசங்கள், இவை சக்கர பூஜையில் வைத்து பூஜை செய்யப்பட்டன. எந்த நேரத்திலும் அங்க பிரதட்சணம் வருவேன். எந்த நேரத்திலும் நான் அங்க பிரதட்சணம் வருவேன். அக்கிரமங்கள் அதிகமாகிவிட்டன. இயற்கை நியதிகள் மீறப்பட்டு வருகின்றன. எல்லா அநியாயமும் அக்கிரமங்களும் துணிச்சலாகவே செய்யப்படுகின்றன. அதனால் தீட்சண்யம் மிகுதி, பாவங்கள் மிகுதி. எனவே இந்த முறை பொறுமையாக வருவேன். ஒரு குழந்தை வலம் வருவது போல வருவேன். நேரமும் பூரமும் எனக்கில்லை, உனக்குத்தான். ஆதலால் எந்த நேரமும் வருவேன் மகனே. வீடு என்றிருந்தால் வாயிற்படி என்ற ஒன்று உண்டு. அந்த வாயிற்படியின் வழியாகத்தான் ஏவல் நுழையும், பில்லி சூன்யம் நுழையும். அங்க பிரதட்சணம் வருகிற போது உன் பாவமூட்டைகள் பாலகன் பார்வை மூலம் நீங்கும் என்றெல்லாம் அம்மா முன்னரே கூறியிருந்தாள். எப்படியும் கஞ்சி வரவேற்பு முடிந்து பாலாபிடேகம் தொடங்குகிற அந்த இடைப்பட்ட வேளையில்தான் அம்மா வரும் என்பது பக்தர்கள் பலருடைய கணிப்பு. நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை, நடப்பதை நினைப்பதில்லை அல்லவா? அம்மா ஜூலை 28, 1987 அன்று இரவே 1 மணி அளவில் அங்க வலம் வந்தாள். கஞ்சி வரவேற்புக்கு முன்னரே அம்மா அங்க வலம் வந்துவிட்டாள். பாக்கியம் உள்ளவர்கட்கு அம்மாவின் அங்க பிரதட்சணத்தை தரிசிக்கும் பேறு கிட்டிற்று. மற்றவர்கட்கு கொடுத்து வைக்கவில்லை. என்ன செய்ய? கோவை மாவட்டம் விழா பொறுப்பு. இந்த 16ஆம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழாவை ஏற்று நடத்துகிற பேறு கோவை மாவட்டத்திற்கு கிடைத்தது. உணவு ஜூலை 5, 1987 முதல் ஜூலை 26, 1987 வரையிலும் இருமுடி ஏந்தி வருகிற பக்தர்கட்கு உணவு, 3 நாள் விழாவிற்கு வருகிற பக்தர்கட்கு தொண்டர்கட்கு உணவு, பணியாளர்கட்கு உணவு, சுற்றுப்புறத்து கிராம மக்கள் வந்துவிட்டதால் அவர்கட்கு உணவு, இங்ஙனம் பல்வேறு வகைப்பட்ட பக்தர்கட்கு உணவளித்தது கோவை மாவட்டம். 300 தொண்டர்களை வைத்துக்கொண்டு சுமார் 3 லட்சம் பேர்க்கு உணவளிப்பது என்பது சாதாரண காரியமா என்ன? அன்னையின் திருவருள், ஆன்மீக குருவின் நல்லாசி இந்த இரண்டின் தது பலத்தைக் கொண்டு கோவை மாவட்டம் திறம்படச் சமாளித்திருக்கிறது. இந்த பெரும் பணிகட்குப் பின்னால் எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு தொண்டு, எத்தனை பக்தர்களின் ஆர்வம் கலந்திருக்கிறது. இந்த அன்னதான பணி மூலமாக எத்தனை பேர்க்கு வாய்ப்பு. அரிசி கொடுத்தவர், எண்ணெய் கொடுத்தவர், பருப்பு கொடுத்தவர் மற்றும் மளிகை சாமான் வழங்கியவர், ₹1 நன்கொடை கொடுத்தவர்கள், இப்படி ஒரு தெய்வ காரியத்துக்காக உழைக்கிற போது எத்தனை பேர்க்கு புண்ணிய பலன் கிடைக்கிறது. இப்படி புண்ணியம் செய்ய வைத்து பாவங்களைக் குறைத்து ஆன்ம முன்னேற்றம் பெற வைப்பதுதான் அன்னையின் நோக்கம். அன்னையின் எச்சரிக்கை. பண மூட்டையை எடுத்துக்கொண்டு வந்து, தாயே, இந்த விழா பொறுப்பு முழுவதையும் எனக்கு கொடு, நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவனவனும் கோரிக்கை வைத்து கேட்க வரப்போகிறான். இப்பொழுது உங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுத்திருக்கிறேன். கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் விட்டு விடாதே என்று அன்னை சொல்லியதுண்டு. இந்த ஆண்டு ஆடிப்பூர விழா 3 நாட்களாக கொண்டாடப்பட்டது. 1987 ஜூலை 28, 29, 30. ஜூலை 28, 1987 அன்று சிறப்பு அபிடேகம், கூட்ட வழிபாடு, சிறுவர் சிறுமியர் போட்டிகள், 1008 மந்திரப் போட்டிகள், வீர விளையாட்டுகள் நடைபெற்றன. மாலை 5 மணி அளவில் கலச விளக்கு வேள்வி பூசைகள் நடைபெற்றன. ஜூலை 29, 1987 அன்று கஞ்சி வரவேற்பு, அன்னதானம், ஆடைதானம், ஏழை எளியவர்க்கு உபகரணங்கள் வழங்கல் நடைபெற்றன. பரிசு வழங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை 2:30 மணி அளவில் பாலபிடேகம் நடைபெற்றது. ஒவ்வொரு நாள் அன்றும் நம் ஆன்மீக குரு அருள்திரு அடிகளார் அவர்கட்கு பாத பூசை செய்யப்பட்டது. ஆடிப்பூர விழாவின் போது உயிர்ப்பான நிகழ்ச்சிகள் 3. அவை: 1. அன்னையின் அங்க பிரதட்சணம். 2. சுயம்புவிற்கு பாலபிடேகம். 3. பக்தர்கள் கஞ்சி கொண்டு வந்து படைத்தல்.
இந்த மூன்றும் சிறப்பாக நடைபெற்றன. நாள்தோறும் இன்னிசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள். முதல் நாள் விழாவில் கந்தர்வகான ஜோதி, கலைமாமணி சக்தி கே. வீரமணிராதா குழுவினர் இன்னிசை விருந்து அளித்தனர். கவலை ஏதுமற்ற 3 நாட்கள். வீட்டுக் கவலை, நாட்டுக் கவலை, உலகக் கவலை ஏதுமில்லாமல் எல்லாம் மறந்து தொண்டர்கள் அன்னையின் மண்ணில் பணியாற்றினார்கள். எல்லோர்க்கும் திருஷ்டி சுற்றிக் கழித்து அனுப்பும்படி சொல்லிய அன்னை, இந்த முறை புதிய முறையில் திருஷ்டி கழித்து அனுப்பும்படி தன் குழந்தைகட்கு பாடுபட்டு தொண்டாற்றிய தன் செல்ல குழந்தைகட்கு ஊராரின் கண்பட்டு விடுமோ என்பதில் அவளுக்குத்தான் எவ்வளவு அக்கறை! ஓர் ஏக்கப் பெருமூச்சு. மீண்டும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து பணியாற்றுகிற வாய்ப்பு எந்த விழாவில் கிடைக்கப் போகிறது? என்று ஒரு ஏக்கம். பிரிந்து செல்கிற தொண்டர்கட்கு. ஆடி போயிற்று. ஆவணி கடந்து புரட்டாசியும் வரப்போகிறது. புரட்டாசியில் நவராத்திரி அகண்ட விளக்கை அன்னையே ஏற்றி வைக்கப் போகிறாள். அந்த அகண்ட விளக்கு தரிசனம். ஒளிமிக்க ஆன்மீக உலகுக்கு வழிகாட்டி. ஒளியே வருக. உவப்பே வருக. ஓம் சக்தி.